கும்பராசி 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, அதே மாதிரி ரிஷபத்தில் குரு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, அம்மா சம்மந்தப்பட்ட, அதாவது உங்களுக்கு குலதெய்வங்கள் இருக்கலாம், தாய் சம்மந்தப்பட்ட குலதெய்வங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இப்போ உக்கிரதெய்வ வழிபாடுகள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, வார்த்தை கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேசுறது இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, மொத்தத்தில் 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்னா, பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி அண்ட் லலிதா ஜுவல்லரி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கும்பராசி 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ, மீனத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய 2ஆம் ஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சனி போய் உட்காந்துடுறார் அப்படிங்கிறது தான். அப்போ சனி கொஞ்சம் முடக்குவார், டிசிப்ளின் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பார் அப்படிங்கிறது தான். வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம், குடும்ப மெம்பர்ஸ்கிட்ட வார்த்தைகளில் கவனம், குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம், உங்களுடைய நாவடக்கம் அப்படிங்கிறதுல கவனம், உங்கள் ஹெல்த்தில் கவனம், இப்படி நிறைய பல விஷயங்களில் கும்பம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்கம் அப்படிங்கிறது எப்படின்னா, வரக்கூடிய இன்கம்மை எப்படி சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், டிசிப்ளினாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் சனி கவனிப்பார். இந்த தடவை பண ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பண இன்கம்ங்கிறது கும்பத்துக்கு இருக்கும். அபரிதமான ஒரு இன்கம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வர மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ் சனி பகவான் கொடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாரு. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸுக்கு நான் இதை வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், கையில் தான் காசு இருக்குது, அப்புறம் வந்துடும் மாதிரி செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது சேவிங் மோட்லேயே வச்சுக்கிறது உத்தமம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி ரிஷபத்தில் குரு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு 4ஆம் வீட்டில் குரு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, வீட்டில் கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான சில யோகங்கள் அப்படிங்கிறது குரு உங்களுக்கு கொடுத்துருவார். புதுசாக வீடு வாங்குறதோ இல்லை வண்டி வாங்குறதோ, இந்த மாதிரி சுப செலவுகள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலான கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. மைண்டு கொஞ்சம் ஒரு அமைதி நிலைமை கொஞ்சம் குரு கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அம்மா சம்மந்தப்பட்ட, அதாவது உங்களுக்கு குலதெய்வங்கள் இருக்கலாம், தாய் சம்மந்தப்பட்ட குலதெய்வங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது, அம்மா மூலியமாக அம்மாவுடைய அப்பா இவங்க செஞ்ச தர்மங்கள் உங்களுக்கு தலை காக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த 2026. ஸோ அவங்க என்ன தர்மங்கள்லாம் செஞ்சு கடைப்பிடிச்சாங்களோ, இல்லை அவங்க பேரில் ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுறது, ஏதாவது ஒரு சேரிட்டி பேஸில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுனா கூட உங்களுக்கு கர்மா அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்போது உங்களுக்கு ராகு கண்ணியில் இருக்கிறாருன்னா, உங்களுக்கு அது 8ஆவது. இந்த 8ல் போய் ராகு உட்காந்துருச்சு அப்படின்னால என்ன வேணாலும் பண்ணும். நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்லாம் தெரியாது. திடீர்னு ஒரு லக் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு பணத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் மணி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, 2 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து எங்கேயாவது ஒரு பணம் போட்டிருப்பீங்க, அதுலேருந்து ஒரு கெயின் கிடைக்கிறது. இல்லைனா இப்போ உக்கிரதெய்வ வழிபாடுகள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அது ரீதியான தேடல்கள், சில பேர் அஸ்ட்ராலஜிக்குள்ளெல்லாம் போவீங்க, சில பேர் இந்த ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த அக்கல்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேடல்கள்லாம் இந்த 8ல் இருக்க ராகு கொடுக்கும். அப்போ இதெல்லாம் தேடி போகிறப்போ அதில் ஏதாவது ஒரு தெளிவு நிலை, இல்லை ஒரு அவேக்கனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வரும். முன்னோர்கள் வழிநடத்தி உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு உங்களோட எனர்ஜி ரொம்ப சென்சிட்டிவான மாதிரிலாம் இருக்கும். ஏதோ ஒன்று நம்மள்ட்ட பேசிச்சு, திடீர்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்துச்சு, இது எல்லாமே ராகு செய்யும். அப்போது துர்கை வழிபாடு ரொம்ப அவசியம் அந்த நேரத்தில். ஏன்னா சம்டைம்ஸ் மாயைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அது மாயை இல்லை, இது கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போகுதுங்கிறப்போ, துர்கைக்கு ராகு காலத்தில் ஒரு விளக்கு போட்டு வேண்டிக்கிறது அப்படிங்கிறது, ஓம் ராகுவே நமக அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணிக்கிறதுங்கிறது மிக உத்தமம் கும்பராசிக்காரங்களுக்கு. அதே போல் இந்த மீனம்ல சனி இருக்குது இல்லையா, பேச்சு பிரிவினையவே உண்டாக்கிடும். வார்த்தை கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பேசுறது நல்ல வார்த்தைகளாகவே இருந்துக்கிறது உத்தமம். யாரையும் சாபம் விட்டுறாதீங்க, யாரையும் திட்டிடாதீங்க, உங்களுடைய சொந்த பிள்ளைங்களெல்லாம் கரிச்சு கொட்டிட வேண்டாம். வார்த்தைகள் என்ன சொன்னாலும், ஒரு கோவத்தில் சொல்கிறீங்க நீ இப்படி போ அப்படின்னா அது அப்படி நடந்துடும். நல்லபடியாகவே சொல்லுங்கள், நீ நல்லபடியாகவே வா, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் பேசிக்கிறது நல்லது. அதே மாதிரி பழைய இந்த குடும்பத்தில் பழைய கருமாக்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த பழைய கருமாக்கள் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும்
வரும். கரெக்டான வார்த்தைகள் யூஸ் பண்ணால் சனி அந்த கர்மாவையும் கொஞ்சம் கிளியர் பண்ணும். இல்லைன்னா பழைய கர்மாவோட சேர்ந்து வார்த்தை கர்மாவும் சேர்ந்து தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருச்சுன்னா கர்மா பயங்கரமாக ஆக்டிவேட் ஆயிரும். கும்பராசிக்காரங்களுக்கு மிக மிக கவனமாகவே கும்பராசி இந்த 2026 கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த 2026 நம்பர் 2 பிஸ்னஸில் இருந்தெல்லாம் கொஞ்சம் இன்கம்லாம் வந்து சில கும்பராசியில் இருக்கவங்களுக்கு வரும். எங்கேயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றது, ஒரு ப்ராப்பர்ட்டி மூலிமா ஏதாவது ஒரு ஆக்டிவேஷன் வருது, திடீர்னு ஒரு ரொம்ப வருஷமாக இந்த ப்ராப்பர்ட்டி விற்கவே இல்லை ஒரு பூர்வீக சொத்து, இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு பிரச்சனை, அது திடீர்னு ஒரு லக்காக ஆக்டிவேட் ஆகும், திடீர்னு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கும்பராசிக்காரங்க 2026 அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தலாம். அதெல்லாம் லக் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து யார் கூடயாவது சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் போய் கும்பராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். தனித்து செயல்படுறதை விட கூட யாராவது இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் வந்து அந்த ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இல்லை ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே, இல்லை இதை ஒரு தொழிலாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ப்ராஃபிட்டபுளாக கொடுக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட இன்னொருத்தவங்களுடைய கர்மாவை வாங்குற மாதிரி தான். ஆல்ரெடி அந்த 2ல் போய் சனி இருக்கிறப்போ கர்மாவை கழிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஒருத்தவங்களுடைய கர்மாவை வாங்கி நீங்கள் கழிப்பீங்க அப்படிங்கிறதும் இந்த கணக்கில் வரும். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் டு மே மாதம் வரைக்கும் ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பணம் இருக்குமா இருக்காதா, செலவுக்கு பத்துமா பத்தாதா, இப்படி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். யாருக்கும் போயிட்டு வாக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா 2ல் சனி உட்காந்துருச்சுனாலே முதல் வாக்கு நிறைவேற்றவே விடாது. அது கிட்டத்தட்ட வந்து ஃபேக் ப்ராமிஸாகவே மாறிடும். வாக்கு கொடுக்கறது, சத்தியம் பண்ணிட்டு வர்றது, லாஸ் கொடுத்துரும். பாரு நான் செஞ்சு காட்டுறேன் சொல்லவே கூடாது. அந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பேசாமல் வந்துடுறது நல்லது. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கடன் கொடுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்ப ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஓவர் ஸ்பெண்டிங், எதில் தெரியுமா ஸ்பெண்டிங் பண்ணுவீங்க, எதில் தெரியுமா கும்பராசிக்காரங்க போய் செலவு பண்ணுவீங்க, எதில் தெரியுமா சனி செலவு பண்ண வைக்கும், தேவையில்லாமல் கெஜெட்ஸ் வாங்குறது. ஃபோன் வாங்குகிறேன், ஐபேட் வாங்குகிறேன், லேப்டாப் வாங்குகிறேன், ஏர்பாடு வாங்குகிறேன், எதையோ ஒன்று வாங்குறேன்னு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கெஜெட்ஸில் போய் செலவு பண்ணுறீங்கன்னா இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக வீண் செலவுகள் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஒரு ஃபோன் ஆல்ரெடி இருக்கும், இன்னொரு 2 ஃபோன் வாங்குறது, 3 ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. கும்பராசியில் இருக்கிறவங்க சரபேஸ்வரர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க பண்ணணும். ஏன்னா காலபைரவர் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு 8ல் ராகு இருக்கிறாரு, அதோட சனியோடைய 2ல் சனி இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணும். வாழ்க்கையில் நிறைய பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். மறைமுகமான எதிரிகள்லாம் இருப்பாங்க. எங்கேருந்து எதிரி வராங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஒரு ப்ரொடெக்ஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் காலபைரவரை வழிபாடு பண்ணணும். அதோட சரபேஸ்வரர் வந்து ராகு கேதுக்காகவே நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஏன்னா லைஃப்பில் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். பிஸ்னஸ் வைஸ் ஒரு ப்ரொடெக்ஷன், உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு ஆரா இருக்கணும்னா சரபேஸ்வரர் மோஸ்ட்லி சில கோயில்களெல்லாம் தூணில் இருப்பார், இல்லை சரபேஸ்வரர் தனித்த தெய்வமாகவும் இருப்பார். சரபேஸ்வரரை போய் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணணும். ராகு காலத்தில் தான் சரபேஸ்வரருக்கு பவர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போது ராகு காலத்தில் போய் சரபேஸ்வரருக்கு ஒரு விளக்கு வச்சு அந்த நேரங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும், என்ன தடைகளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சக்தி உங்களை தடுத்து நிறுத்தினாலும் சரபேஸ்வரர் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸு, உங்களுடைய பணம், உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கணுன்னா கஜலக்ஷ்மியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் ஒரு கஜலக்ஷ்மி இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக கஜலக்ஷ்மி இருக்கணும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு. மொத்தத்தில் 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. கொஞ்சம் நிதானமாகவே செயல்பட்டுக்கிறது கும்பராசி 2026. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் கும்பராசி இந்த தடவை 26 இந்த கணக்கில் வராங்க. அப்போது நீங்கள் இந்த தேவையில்லாத இந்த கெஜெட்ஸ் வாங்குறது, தேவையில்லாத செலவுகள் பண்ணாமல் இருக்கிறது, ஒரே நேரத்தில் பல யோசனைகள் வரும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம். ஹெல்த்தை முதல் பார்த்துக்கணும், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவீங்க தேவையே இல்லாமல், எதையோ நினச்சி யோசிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இன்கம் வரும். ரகசியமான முறைகளில் எப்படி இருந்தாலும் இன்கம்ங்கிறது, வருமானங்கிறது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். பண உதவியெல்லாம் எப்படி இருந்தாலும் வந்துடும். பண கஷ்டத்துக்கு போய் விடாது. லாஸ்ட் மினிட்லேயாவது யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி கும்பராசி இதை ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா திடீர்னு லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கும்பராசி இந்த வருடம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கு. அப்போது ஃபேமிலி, ஹெல்த்து, சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது, இது எல்லாமே
கொஞ்சம் கான்ஷியஸாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், வாக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு 2026 சொல்ல வேண்டியது. Presenting sponsor Tamil Matrimony and Lalika Jewelry. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.